வணக்கம். யூனிட் 3 மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் பார்த்துட்டு இருக்கோம். வால்யூம் 3 பேஜ் நம்பர் 154 இருக்க क्वेश्चंसக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ क्वेश्चन நம்பர் 29, 30 and 31க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 29. A compass needle which is allowed to move in a horizontal plane is taken to a geomagnetic pole. ஒரு காம்பஸ் நீடில் இருக்கு, அது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும் ஹரிசாண்டல் பிளேன்ல மட்டும் மூவ் ஆகுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இத ஜியோமேக்னெட்டிக் போல்ல கொண்டு போய் வச்சா அந்த நீடில் என்ன ஆகும், ஆர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றதான் क्वेश्चन. ஸோ இதுக்கு இன்க்ளினேஷன் அண்ட் டிப் பார்த்துருப்போம், இன்க்ளினேஷன் பார்த்துருப்போம், டெக்ளினேஷன் ஆங்கிள்னு பார்த்துருப்போம். அது கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். இன்க்ளினேஷன், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஐ அப்படின்றது என்னன்னா, ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல இருந்து இந்த மேக்னெட்டிக் நீடில் எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எவ்வளவு ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு அப்படின்றத இன்க்ளினேஷன் ஆங்கிள்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டெக்ளினேஷன் அப்படின்றது ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் நார்த்துக்கும் உள்ள ஆங்கிள்னு பார்த்துருக்கோம், டெக்ளினேஷன் ஆங்கிள். இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிளுக்கு இன்னொரு பேரு டிப், மேக்னெட்டிக் டிப்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் ஒரு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல அந்த மேக்னெட்டிக் நீடில், அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷன்லயும் வெர்டிகல் டைரக்ஷன்லயும் மூவ் ஆகிற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் நீடில் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல வச்சோம் அப்படின்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது பேரலா அலைன் ஆகி நிற்கும். ஸோ ஹரிசாண்டல் பிளேன்லயே அது எக்ஸாக்டா அந்த நீடில் அலைன் ஆகி நிற்கும். எப்போனா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல. இதே நீடில் அப்படியே கொண்டு போய் நம்ம மேக்னெட்டிக் போல்ல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேக்னெட்டிக் போல்ல வைக்கிறப்ப அந்த நீடில் வெர்டிகலா அலைன் ஆகி நார்த் சவுத் டைரக்ஷன்ல நிற்கும். பட் ஹரிசாண்டல் டைரக்ஷன் பார்த்தோம்னா இங்க எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. பட் இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நீடில் இருக்கு, இது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும்தான், ஹரிசாண்டல் பிளேன்ல மட்டும்தான் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல இருக்கிற இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள், டிப் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தா 0 டிகிரி. மேக்னெட்டிக் போல்ல பார்த்தோம்னா இந்த இன்க்ளினேஷன் ஆர் டிப் ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரி. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ன்றப்ப ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ரெண்டு காம்பனன்ட்ஸா பிரியும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட்னு. ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்த்தோம்னா BHன்றது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதோட மேக்னிடியூட்ல காஸ் ஆங்கிள் இருக்கும், காஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், டிப் ஆங்கிள்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி வெர்டிகல் காம்பனன்ட்றது BVங்கிறது BE சைன் ஐன்னு பார்த்துருப்போம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் tan I அப்படின்றது வெர்டிகல் காம்பனன்ட் பை ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்த்துருப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. இப்போ அட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு பாக்குறப்ப ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஐங்கிறது 0 அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட்ல பார்த்தோம்னா cos 0 அப்படின்றது 1 ஆயிடும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் BHன்றது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ BHங்கிறது BE எப்போ அப்படின்னா அட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். அதே மாதிரி வெர்டிகல் காம்பனன்ட் பார்த்தோம்னா sin 0ங்கிறது 0. ஸோ வெர்டிகல் காம்பனன்ட்றது 0 ஆயிடும் எப்போ அப்படின்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல. இதே இது மேக்னெட்டிக் போல்ஸ்ல பார்த்தோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டிப் ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரி. ஸோ cos 90ன்றது 0 ஆயிடும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்றது 0, வேற வெர்டிகல் காம்பனன்ட்றது sin 90ங்கிறது 1 ஆயிடும். ஸோ வெர்டிகல் காம்பனன்ட்றது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும். இப்போ क्वेश्चनல பார்த்தோம்னா இந்த நீடில ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும், ஹரிசாண்டல் பிளேன்ல மட்டும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கிற நீடில மேக்னெட்டிக் போல்ல வைக்கும்போது, ஜியோ மேக்னெட்டிக் போல்ல, மேக்னெட்டிக் போல்ல வைக்கிறப்ப அது எந்த டைரக்ஷன்ல நிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் போல்ல பார்த்தோம்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன ஆகுது, 0 ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் 0 அப்படின்றப்ப அந்த நீடில் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நிக்கலாம். ஸோ ஆன்சர்ல பார்த்தோம்னா B அப்படின்றது will stay in any position அப்படின்றது. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 30. An alternating electric field of frequency nu is applied across the disc of radius R of a cyclotron that is being used to accelerate protons. ஸோ ஒரு புரோட்டான் ஆக்சிலரேட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு சைக்ளோட்ரான் இருக்கு. ஸோ அந்த புரோட்டான் அப்படின்றது ஒரு ஸ்பைரல் பாத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆர் சர்க்குலர் பாத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ரேடியஸ்ன்றது R, புரோட்டானோட மாஸ்ன்றது m அப்படின்னு எடுத்துட்டா, the operating magnetic field B used in the cyclotron and the kinetic energy of the proton beam produced by it are given by ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு क्वेश्चनல பார்த்துப்போம். क्वेश्चन நம்பர் 7ல பார்த்தோம்னா இதே தான் சால்வ் பண்ணிருப்போம்.
இது ஒரு சைக்ளோட்ரான் அரேஞ்ச்மென்ட் பார்ப்போம். சென்டர்ல ஒரு அயன் சோர்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுவோம், இது அல்டர்னேட்டிங் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் வச்சு இந்த சார்ஜை நம்ம ஆக்சிலேட் பண்ணுவோம். ஆக்சிலேட் பண்ணப்ப என்ன ஆகும்னா இது ஸ்பைரல் பாத்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனா அது சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்திருப்போம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். QB/m அப்படின்றது V/R ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு பார்த்திருப்போம். இதுதான் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி பார்த்திருப்போம். ஒமேகாங்கிறது 2πν. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா வெலாசிட்டிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ERB/m வெலாசிட்டி. இதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் 2πm/BQ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். சிமிலர்லி frequency ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தோம்னா EB/2πm. இந்த frequency ஆஃப் ஆசிலேஷன்ன்றதான் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியமானது. EB/2πm அப்படின்றது சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. இங்க புரோட்டான் இருக்கனால சார்ஜ் பிளஸ் ஈன்னு எடுத்துருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவை மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு B அப்படின்றத ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 2πμm/E அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். தென் கைனடிக் எனர்ஜி கேட்டிருப்பாங்க. கைனடிக் எனர்ஜி 12mE² கைனடிக் எனர்ஜி. வெலாசிட்டி என்னன்னு தெரியும். வெலாசிட்டி இங்க v² இருக்கு. ஸோ வெலாசிட்டி இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ERB/m அப்படின்றது வெலாசிட்டி. ஸோ ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜிங்கிறது 12m ERB/m ² கிடைச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12E²R²B²/m கிடைக்கும். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B அப்படின்றத டிரைவ் பண்ணோம். B அப்படின்றது 2πμm/E இருக்கு. ஸோ இது ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜில 12E²R²/m into 4π²μ²m²/E² கிடைக்கும். ஸோ இங்க E² கேன்சல் ஆயிடும். எப்படி மாஸ் கேன்சல் ஆயிடும். பண்ணிட்டுனா இந்த 2 and 4 அப்படின்றது 2 ஆயிடும். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்றது 2m π²μ²R² இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா C ல இருக்கு. Bங்கிறது 2πmμ/E அண்ட் கைனடிக் எனர்ஜிங்கிறது 2m π²μ²R² அப்படின்றதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 31. இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின், கான்செப்டுவல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தோம்னா a proton carrying 1 million electron volt kinetic energy is moving in a circular path of radius R in uniform magnetic field. சப்போஸ் ஒரு புரோட்டான் இருக்கு, அதோட கைனடிக் எனர்ஜிங்கிறது 1 MeV. அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட ரேடியஸ் R அப்படின்றது இருந்தது அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்ததுன்னா அதே அளவுக்கு ரேடியஸ்ல ஒரு ஆல்பா பார்ட்டிகளை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய கைனடிக் எனர்ஜி என்ன? அதான் கொஸ்டின். வாட் ஷுட் பி த எனர்ஜி ஆஃப் an alpha particle to describe the circle of same radius in the same field அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்செப்டான கொஸ்டின். இதுல இருந்து 2 பாயிண்ட் நமக்கு தெரிய வரும். சொல்யூஷன்ஸ் பார்க்கணும்னா இது சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் சைக்ளோட்ரான்ல இருக்க ரேடியஸ் அதை வச்சு தெரிஞ்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் பார்த்தோம்னா the radius of circular orbit அப்படின்றது mb/bq. அதே மாதிரி இப்ப ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு, புரோட்டான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆல்பா பார்ட்டிகல் அந்த புரோட்டானுக்கு பார்த்தோம்னா அது கரஸ்பாண்டிங்கா ரேடியஸ் இருக்கும். இங்க ஆர் ஆல்பா அப்படின்றது ஆல்பா பார்ட்டிகல் ரேடியஸ், எம் ஆல்பான்றது மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல், பி ஆல்பா அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல், பிங்கிறது கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ன்றது கியூ ஆல்பா. இதே மாதிரி புரோட்டானுக்கு ரேடியஸ் பார்ப்போம். ஆர்பி அப்படின்றது புரோட்டானோட ரேடியஸ், எம்பிங்கிறது மாஸ் ஆஃப் புரோட்டான், பிபின்றது புரோட்டானோட வெலாசிட்டி, கியூபி அப்படின்றது புரோட்டானோட சார்ஜ், பிங்கிறது கான்ஸ்டன்ட். தென் மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்னு பார்த்தோம்னா புரோட்டான் மாஸ் மாதிரி 4 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ எம் ஆல்பா அப்படின்றது 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைம்ஸ் சார்ஜ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு இருக்கும். இப்போ கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா ஆர் ஆல்பாங்கிறது ஆர்பி, அதாவது ஆல்பா பார்ட்டிகல் ரேடியஸும் புரோட்டானோட ரேடியஸும் ஈக்குவலா இருக்கு, சர்க்குலர் ஆர்பிட் இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா கைனடிக் எனர்ஜிங்கிறது 12mv². ஸோ ஆர் ஆல்பா அண்ட் ஆர்பி இது 2 ஈக்குவேஷன் சேம் பண்ணி ஈக்குவேட் பண்ணி அப்படி பார்த்தோம்னா எம் ஆல்பா ஆர் எம்பி விபி/பிக்யூபி அப்படின்றது எம் ஆல்பா வி ஆல்பா பை பிக்யூ ஆல்பா அப்படின்னு இருக்கும். பிபி கேன்சல் ஆயிடும். தென் கியூ ஆல்பாக்கு பதில 2 டைம்ஸ் கியூபின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். தென் பி ஆல்பாக்கு பதில எம் ஆல்பாக்கு பதில 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எம்பி விபி/கியூபி அப்படின்றது 4mp v alpha by 2qp அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல என்னென்ன டேர்ம் qp கேன்சல் ஆயிடும், mp கேன்சல் ஆயிடும், bp மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான் அப்படின்றது 2 டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு இருக்கும். கேட்டிருக்கு கைனடிக் எனர்ஜி தான். ஸோ இங்க இன்னொரு டேர்ம் கிடைக்குது நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான் அப்படின்றது 2 டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது 2 டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல். நமக்கு என்ன வேணும்? கைனடிக் எனர்ஜி தான் வேணும். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன்ல இருந்து வெலாசிட்டியை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ v ஸ்கொயர் இருக்கு, v எடுத்தோம்னா 2k/m கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது 2 டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். 2 டைம்ஸ் v ஆல்பா இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2k ஆல்பா பை மாஸ் ஆஃப் ஆல்பா அப்படின்னு கிடைக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது 1 MeV. கைனடிக் எனர்ஜி ஆல்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது புரோட்டானோட மாஸ். இங்க ஆல்பா பார்ட்டிகளோட மாஸ்ன்றது பார்த்தோம்னா 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கு. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த 2 அண்டர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க 4 அது எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு. ஸோ இது இந்த டேர்ம் ரெண்டு ஃபுல்லாக கேன்சல். ஏன்னா 2 கொண்டு போய் உள்ள ஸ்கொயர் ரூட்டில் கொண்டு வச்சோம்னா 4 ஆயிடும். 4 கேன்சல் ஆயிடும். இது பார்த்தோம்னா இந்த ரெண்டு சைடு இருக்க ஈக்குவேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஆல்பா அப்படின்னு ஈக்குவேட் ஆயிடும். ஆர் கேபி அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்னு கிடைச்சிடும். அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான்றது 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றதுனா ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா பி 1 MeV இருக்கு. இதுதான் சொல்யூஷன். பட் இதுவே வெலாசிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் நான் இருக்கும். ஸோ வெலாசிட்டி கேட்கல, கேட்டது கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. வேற வெலாசிட்டியில் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் 1 MeV.